ஹேய் காய்ஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக்கையும் ஷேரையும் பண்ணி விட்ருங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஓகேவா? ரைட்டு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பல வேலைகள் இருக்குது. அதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? நண்பர்களே, இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்திலே நமக்கு தேவையான மெட்டல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்கிலோசாலஸு எல்லாத்தையும் டிபி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஃப்ளோரெலாம் போட்டு இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பில்டு பண்ண போகிறோம் நண்பர்களே. ஒரு சின்ன இடம். இந்த 4 பிளாக்கில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேப்ரிகேட்டர் போன்றவைகளை உள்ளே வைக்கலான்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ தான் ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர முடியுது. ஏன்னா ஹைட்டு வேறு அதிகமாக, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் ஹெவி வெயிட் தூக்குற இன்னொரு ஃப்ளையிங் டைனோவை மறக்காமல் சொல்லுங்கள். ஹெவி வெயிட் தூக்கணும். அது என்ன ஃப்ளையிங் டைனோவாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்சால் நான் டைம் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாகவும் பறக்கணும் நண்பர்களே. முக்கியமாக அதான் நண்பர்களே. இவன் இருக்கிற ஸ்லோவுக்கு என்னால் முடியலை. வெறும் 100 தான் இவனுடைய ஸ்பீடே மொத்தமே. இதுலேயே எக்ஸ்ட்ரா இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டைம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கானுங்க. நிறைய பேரை பார்த்தேன். ஓகே ரைட். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போது தேவையான ஃபேப்ரிகேட்டரையும் போட்டாச்சு. கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு இருக்கட்டும். நான் பிறவாட்டி வேணுன்னா கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். ஏன்னா இப்போது எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால அவசரமாக முடிக்கிறேன். டைம் டக்குன்னு முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாம். இங்கே வைக்கவா, இல்லைன்னா நான் பேசாமல் அங்கேயே வச்சுருவோம் நண்பர்களே. நம்ம எப்போவும் ஒர்க் இங்கே தான் பண்ண போகிறோம். எப்படினாலும் ஒர்க் இங்கே பண்ணும்போது எதுக்கு நம்ம தூர தள்ளி வைக்கணும்? நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலே வச்சு விட்ருவோம், அவ்வளோதானே. ஓகே ரைட். இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணுவோம், இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். இனி நமக்கு ரிசோர்ஸ் எடுக்கிறோம், இதுக்குள்ளே போடுறோம், அவ்வளோதான். ஆன்கிலோசாரஸையும் கூப்பிட்டு வந்தாச்சு நண்பர்களே. அதாவது கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. இவனை அங்கேருந்து தூக்கிட்டு வரணும்னா பல மணி நேரம் ஆகும். நான் அவனை ரெக்யூஸ்ட் கொடுத்து தான் வர வச்சேன். ரைட்டு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்சீடியனும் கிடைக்கும். அப்சீடியன் நமக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு நண்பர்களே. இந்த ஃபேப்ரிகேட்டர் நிலைக்கு முக்கியமானதே அதாக தான் இருக்குது. தொல்லையாக இருக்குது, மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. அட பாவிகளா, ஏன்டா ஒரு ரிசோர்ஸ் மட்டும் எடுக்கணும்னு நினச்சோம் நண்பர்களே. அதுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க நமக்கு மட்டும். அதுவும் எனக்கு இருக்குது பாருங்கள், டபுள் டக்கர் ப்ராப்ளமாக வந்துருச்சு. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பின்னாடி சொல்கிறேன் என்னாச்சுன்னு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய சைஸில் ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது நண்பர்களே. நான் பிராண்டோன் தான் நினச்சேன். இவன் பேர் ஏதோ டைட்டனோசாரஸாம். நான் நினச்சிட்டு இருந்தேன் இவனெல்லாம் மோடில் தான் பார்க்க முடியும்னு. ஆனால் இதுலேயே பார்க்க முடியுது நண்பர்களே. அப்போது நம்ம விளையாடுறது ஒரு மோடா என்னன்னு தெரியலை. அதுக்கடுத்து இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பறக்கிறதுலேயும் ஒரு டைனோசர் பார்த்தேன். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் நண்பர்களே. ஓகே ரைட்டு. இவனை இப்போதைக்கு நம்ம டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு டாப்பர் வேணால் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதானே. விசப்பரீட்சைகள் செய்கிறதுல தான் நண்பர்களே நம்ம ஸ்பெஷல். ரைட்டு நண்பர்களே. நமக்கு ஏதாவது 7.5 வரும்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் அவனுக்கு 2.5 லட்சம் உயிர். அவங்ககிட்ட இப்போ சிக்கணும்னா நம்ம செஞ்சோம். டே வாடா சீக்கிரம். நல்ல வேலை நண்பர்களே, இந்த கேமரா இருக்கிறதுனால நமக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கி என்ன பண்ணலான்னு. இதுக்கெல்லாமா யோசிப்பான்னு கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ ஸ்லோவில் நிறைய செய்கிறது. இதுக்கும் யோசிக்க தான் செய்யணும். ரைட்டு. நல்ல வேலை. இவங்கிட்ட இப்போ மிதி வாங்கி நசுங்கிறதுக்குள்ளே தப்பித்தோம். இவன் உடம்பு ஃபுல்லாக ராக்காக இருக்குது. இவனுக்கு எவ்வளோ நண்பர்களே டார்பரே ஏறலை. அடப்பாவி, இவன் உடம்பே தொலைக்கலையாடா. அப்புறம் ஏன்டா நீ துரத்துனேன் நான் அப்பாவி ஜீவன். ரைட் நண்பர்களே. இனி இந்த ஏரியா பக்கம் இருந்தோம்னா நம்மளை நசுக்கி போட்டுருவான். எதுக்கும் இவன் என்னது ஜெண்டருங்கிறத மட்டும் பார்த்துட்டு வருவோம். ஒருவேளை இவன்லேயே மேல் இருந்துச்சுன்னா டைம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது மேல் நண்பர்களே. இவன் 2,30,000 உயிர் வச்சுருக்கான். ஓகே, இவனெல்லாம் இப்போ எப்படியானாலும் நம்ம குட்டிக்கரணம் போட்டாலும் டேம் அடிக்க முடியாது. பார்க்கலாம். பிற்காலத்தில் ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா இவனை பிடிச்சி போட்டு அடிச்சு டேம் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட்டு. இப்போதைக்கு இவன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பார்த்தீங்களா. இவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பல அடிகள் வாங்கி மிதிகள் வாங்கி பல பேர்கிட்ட பிதுங்கி நசுங்கி தான் போகணும். ஏன்னா இவனுக்கு ஸ்டாமினா குறைஞ்சதுன்னு இறங்குனா என்னையே போட்டு போலன்னு பொழந்துருவானுங்க. அது வேறு ஒரு ப்ராப்ளமாக போகுது. ரைட்டு, பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுச்சு. உண்மை என்னென்னா என்னால் இல்லை, இந்த ஸ்டக்குனால தான். இந்த ஸ்டக் என்ன பண்ணி விட்றதுன்னா திடீர்னு கேமை கிராஷ் பண்ணி வெளியே தூக்கி விட்டுருது. அதனாலேயே பாதி ஃபுட்டேஜ்லாம் காணும். அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாத நண்பர்களே. இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோ ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருந்தார் போன வீடியோவில். ப்ரோ, நீ ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறதுக்கு ஸ்மூத்திங் பாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்கிறதுனால கேவுக்குள்ளே நான் பெட்டை வச்சுட்டேன் நண்பர்களே. இனி இங்கேயே ரீஸ்பான் அடித்து இங்கேயே எடுத்துகிட்டு இங்கே செத்து அங்கேயே ஒரு ரீஸ்பான் பெட்டை வச்சுருக்கேன். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா
செத்து செத்து விளையாட போகிறோம். அதான் உண்மை. வேறு வழி கிடையாது இப்போதைக்கு. நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த வீடியோ நான் டைம் நிறையா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோக்களில் பல பேர்கள்கிட்ட அடி வாங்குறது தான் இந்த வீடியோவாகவே இருக்குது இப்போதைக்கு. இன்னொரு வாட்டி அடி வாங்கினோம்னாலே போதும். ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பல முறை அடி வாங்கினேன். ஸ்மூத்திங் பாம் எடுக்கிறதுக்காக தாங்க. முக்கியமாக இந்த ஸ்மூத்திங் பாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதை கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்டா குறைஞ்சடா பேர் போகிறீங்க. ஆனால் ஈஸியாக இருக்கிறது எதுவுமே நிலைக்காது நண்பர்களே. நான் வச்சுருந்த நிறைய டைனோசர் என்ன ஆச்சுன்னே தெரியலை, இறந்துருச்சு. அதெல்லாம் பற்றி நான் ஒன்றுமே செய்ய முடியலை. ரைட்டு, பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. அதாவது நம்ம டீரெக்ஸு ஸ்பைனோ இருக்கிற சைடு ஒருத்தரும் வரல. நான் அந்த இடம் எவ்வளோ சேஃப்டியான இடம்னு சொல்லி வீடு கட்டினேனோ அதுக்கு மாற ஒன்று நடந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஸ்பைனோவை தெரியாமல் வீட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. நான் எல்லாருக்கும் பேசிவ் போட்டிருந்ததுனால யாருமே அட்டாக் பண்ணல. வீட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு நான் வீட்டு பக்கத்துலேயே தெரியாமல் ஏஎஃப்கே போயிட்டு ஒரு சின்ன வேலை அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டான். நம்மளுடைய டீரெக்ஸ் எல்லோரும் அங்கே தள்ளி நின்றதுனால பார்க்கல. இல்லைன்னா நம்ம டீரெக்ஸ் எல்லாம் பொழந்துருப்பானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன செய்ய முடியும். போனது தான். 40 டைனோசர்ஸ் கிட்ட வச்சுருந்தோம். இப்போ வெறும் 23 இவ்வளோதான் நண்பர்களே இருக்குது. இன்னும் டேம் பண்ணணும் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது டேம் பண்ண பார்க்குறேன், ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு இறங்குவோம். இதே மாதிரி தான் நண்பர்களே. திரும்ப திரும்ப ரிட்டன் அடித்து லூட் அடித்து நம்மளை போட்டு அவனுங்க அடிப்பானுங்க. இதுதான் நமக்கு வேலை. ஸ்மூத்திங் பாம் ஒன்று கிடச்சிருக்கா. இதே மாதிரி நம்ம நிறைய இது சேர்க்கணும். இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டேமிங்கில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத்திங் பாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய டைனோசர்லாம் டேம் பண்ணலான் இருக்கேன். கிரிஃபைனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மூத்திங் பாம் கொடுக்க சொன்னீங்க. ஐயையோ, தொண்டை வேற கவுதே காய்ச்சி. அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் தொண்டை வேற கவுது. ஓகே, ரைட்டு. இப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்படி தான் குதிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன் அப்போலேருந்து. அது வேறு விஷயம். இங்கே போய் ஒரு குதிச்சோம்னா நேராக போய் கீழே விழுந்துருவோமா. அந்த வந்துட்டான் பாருங்க, இந்த ரேப்டர் பைக்கிட்ட தான் பல மணி நேரமாக செத்துக்கிட்டு இருக்கேன். அவனும் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம தான் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோன்னு. நம்ம தான் அவனை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அடி வாங்கிட்டானா. நீ ஏன்டா டம்மி பீஸு, என்னையை போட்டு தள்ளுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்கிற பற்றியா? நீ தாண்டா பெரிய ரேப்டர். அவன் நண்பர்களே நம்மளை பார்த்து விட்றான். என்னையை பார்த்து அவ்வளோ பயமாடா, நான் அவ்வளோ அப்படியே கையா. சரி வா வா. அது ஒன்றும் இல்லை, குத்துனேன், டாப்பர் ஏறி இருக்கும், வேறு வழி இல்லை அவனுக்கு. நண்பர்களே எங்கே போனான்? அட பாவி, எங்கடா பறந்த? செத்து போயிட்டானா? எங்கடா போனேன்? இந்த புதரில் எங்கேயும் மயங்கி கிடக்கானா? எங்கே நண்பர்களே, லிட்ரலி இவனுங்க எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரிஞ்சு தொலைய மாட்டேக்கி. சார் ரைட்டு, இந்த வந்துட்டான் பாருங்க நண்பர்களே. இன்னும் நம்மளை வெறிகுண்டு வேங்கியா வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. தெரியுமே எனக்கு தான். நம்மளை போட்டு தள்ளுறதுனா மட்டும் இவனுங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேறு. ரைட்டு, ஓகே, பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. நமக்கும் இதுதான் நண்பர்களே வேணும். இவனுங்க சீக்கிரம் போட்டு தள்ளினானுங்க தான் சீக்கிரம் ரீஸ்பான் ஆகி சீக்கிரம் டக்குன்னு எடுக்க முடியும் ஸ்மூத்திங் பாம்பு. இவனுங்க இல்லைன்னா சத்தியமாக செத்துருக்கவே முடியாது, கஷ்டம். இந்த ரேப்டர் இருக்கிறதுனாலேயே இது வரைக்கும் ரேப்டர் கொன்று சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ தான் ரைட்டு. இப்போ கேவுக்குள்ளே வந்தாச்சு. கேவுக்குள்ளே வந்து ஆர்டிஃபேக்ட் திரும்பவும் கிளைம் பண்ணணும். அதாவது இந்த ப்ராசஸ் ஒரு 1.5 மணி நேரமாக திரும்ப நடந்திருக்கும். அந்த ஒரு கடுப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே. ஆனால் கடுப்பாக இருந்தாலும் பிற்காலத்துக்கு நமக்கு உதவும் நண்பர்களே. பின்னாடி நிறையா டைனோசர் டேம் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. இவனுங்களை வச்சு தான் டேம் பண்ணி ஆகணும். அதனால இவனுங்கக்கிட்ட மிதி வாங்கி அடி வாங்கினாலும் நம்ம வந்து அங்கே பார்த்திங்களா, அவ்வளோதான், அன்கான்ஷியஸ் ஆகிட்டோம். இப்போ போட்டு போலன்னு பொழந்து எடுத்துருவானுங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவானுங்க. உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமாடா. அவ்வளோதான், முடிச்சு விடுங்க சீக்கிரம். எப்படி டாப்பர் இப்போ சக்குன்னு ஏறதான் நண்பர்களே. இப்படி தான் இவனுங்க நம்மளை வந்து முடிச்சு விட்டு விளையாடுறதே இவனுங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு. ரைட்டு, திரும்பவும் ரீஸ்பான் ஆகணும். அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து எனக்கு ஒரு மென்டல் டேச்சராகவே ஆயிடுச்சு நண்பர்களே. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இதுதான் ஈஸியான மெத்தடு. ஆனால் இதுதான் ஈஸியான மெத்தடு அதை பார்க்கும்போது. பட் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த கேஷுவலில் விளையாடுறவங்க, நார்மலில் விளையாடுறவங்க, ஹாலில் விளையாடுறவங்களாம் மனுஷனே இல்லை நண்பர்களே. நீங்களாம் ஒரு ப்ரோ கூட சொல்லியிருந்தார், ப்ரோ நான் 98 லெவல் கேஷுவல். எப்படியா விளையாடுத? உன் செல்லு எப்படியாயா தாங்குது மொபைலு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு இருக்குது. ஏன்னா போட்டு ஒருத்தன் எங்கேருந்து பறந்து வரான்னு தெரிய மாட்டேங்கி சூப்பர்மேன் மாதிரி. இவனுங்கக்கிட்ட அடி வாங்கி திரும்ப மிதி வாங்கி ஒன்றுமே செய்ய முடியல. லூட்டு கலெக்ட் பண்ணால் அவ்வளோதான், போயிடுச்சு. திரும்ப எடுக்க வேண்டியதான். எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் இவனுங்கக்கிட்ட மிதி வாங்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நிறையா டைனோசர்கள் டேம் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே.
அதை வந்து டேம் பண்ணோம். அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட போடுதேன் என்னால் முடிஞ்ச. ஓகேவா, இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். டேய் 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 வாடா, சீக்கிரம் வாடா, இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குடா. அட பாவி, நீ இவ்வளோ ஸ்லோவாக பறந்தா நான் இப்படி டக்கு டக்குன்னு பறந்து போனான்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இவனுக்கு ஃபாஸ்ட் எப்படி நண்பர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட்டுறதுன்னு தெரில. இவனுக்கு லெவல் அப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக கூட்டுறதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு இந்த நாலேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் நோட் கண்டுபிடிக்கும் போது தான் இவனை கூட்டிகிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை. ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு இவன் கில் பண்ணுனா ஃபாஸ்ட்டாக கூடுவான்னு. கில் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுறான். இவன் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கூடுறதுனா வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பொறுமையாக கூட்டுவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ரைட்டு, இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஸ்மூத்திங் மேம் இருக்குது, 2 தூண்டில் இருக்குது. இந்த தூண்டில் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு லிட்டரலி தெரியாது. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் போட்டு போயிருங்க. எல்லாத்துலேயுமே கமெண்டில் கேட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முன்னாடி செஞ்சதெல்லாம் மறந்து போச்சு நண்பர்களே. வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது? என் நிலமை அப்படி ஆகிப்போச்சு. பல வருஷங்கள் ஆச்சுல கேம் விளையாண்டு. அதான். ஓகே ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அதில் இந்த ஃபுட்டேஜ் ஒன்று தான். லாங் ஃபுட்டேஜ் 2 ஃபுட்டேஜ் தொலைஞ்சி போச்சு நண்பர்களே. இல்லைன்னா இந்த வீடியோ 30 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்கும். பிராண்டோ டேம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுவும் தொலைஞ்சி போச்சு. இதுக்கு ஒரு ஸ்மூத்திங் பாம் யூஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஓகேவா, இதுக்கு ஒரு ஸ்மூத்திங் பாம் யூஸ் பண்ணிட்டு இவனுக்கு ஷேடெல்லாம் செஞ்சு போட்டாச்சு. மோஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து இவனை கஷ்டப்பட்டு மிதி வாங்கி டேம் பண்ணுறதா தான் நண்பர்களே இருந்துச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்டாக என்ன செய்கிறது சொல்லுங்கள்? இவனுங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்குறதே நமக்கு பல மணி நேரம் வேலையாக போச்சு. ரைட்டு, இவனை வச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பார்ப்போம். லூட்டை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் நண்பர்களே. வர்ற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ்டீல சாரஸோடைய கூட்டில் உள்ள எல்லா வுட்டையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இவன் நல்லா பயங்கரமாக டேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறான். ஆனால் அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குவான்லாம் சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய ட்ரைக்கே இந்த வேலையை அசால்ட்டாக பார்த்துருந்தான். ட்ரைக்கு எல்லாருமே முடிச்சு விட்டான் நண்பர்களே. இந்த மேமூத்து இவனுங்க தான் தப்பிச்சானுங்க. இந்த நம்மளுடைய ரெக்ஸு சைடு வரும்போது தான் முடிச்சு விட்டான். ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இடத்துல ஸ்பைனோ வருவான்னு. சுற்றி வந்திருக்கான் பையன். நம்மளால தான் நம்ம தான் ஃபாலோ பண்ணி வந்தான், அது வேறு விஷயம். நான் தான் சரி சும்மா வா இங்குடி சண்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு தெறிக்கிட்ட விட்டுட்டு வந்தேன். நான் தெறி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினச்சேன். நம்ம பின்னாடி வருவான்னு நினைக்கல. ரைட்டு, என்னமோ நமக்கு நடந்து போச்சு. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து நானே ஒரு சில டைனோசர்லாம் போட்டு தள்ள வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எங்கேயாவது தள்ளி ஒரு டைனோசர் டேம் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம் நண்பர்களே. அதை இங்கே நான் டெலிபோர்ட் பண்ணி கூப்பிட்டு வரலன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய டைனோசர் நான் எப்படி நண்பர்களே பல மணி நேரம் இது வந்து பக்கத்தில் வீட்டு பக்கத்துலங்கிறதுனால நடந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. இது ஒரு பல கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கும்போது கஷ்டம். 40 டைனோசர் இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு. தெரியாமல் ஒரு சில டைனோசரை எனக்கு தெரியாது. அன்கிளைம்னா என்ன பட்டன் தெரியாது. நான் சரி அன்கிளைம்னா அந்த இதில் விட்டு டிரான்ஸ்போர்ட் இதுலேருந்து வெளியே போயிடும்னு நினச்சேன். பட் 15 நிமிஷத்தில் இறந்துருச்சு. நான் வந்து ரீட் பண்ணினேன், இருந்தாலும் எதுவும் ஆகாதுங்கிற ஒரு தைரியத்தில் தான் இருந்தேன். அது வந்து எதுவும் சொல்ல சரி ஈஸி மோடில் தானே இருக்கும்னு. ஆனால் நான் செஞ்ச சில தப்புகளால் டூடு அதுக்கடுத்து அது ஒரு சில விஷயங்கள் இறந்துருச்சு. பேட்சி இறந்துட்டான். மிச்சப்படி இந்த ட்ரைக் எல்லாத்தையும் அது ஸ்பைனோ நண்பர்களே. அந்த ஸ்பைனோ பையன் வந்து தான் போடுத்தலனா வேறு வழி இல்லை. வீட்டில் பல இடத்த உடச்சி விட விட்டான். அவனை அதை வேற சரி பண்ணினேன். அந்த ஃபுட்டேஜெலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் வீடியோவே. சரி நண்பர்களே, நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் நினச்சிட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை நண்பர்களே, அதனால தான். ஓகேவா, ரைட்டு, இப்போதைக்கு இறங்குவோம் நண்பர்களே. இங்கேருந்து இவன்கிட்ட நிறைய விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய அடிக்கும்போது இவன்கிட்டருந்து சேர்ந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பீவர் வீட்லேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் 1600 விட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. 1600. இதை நம்மளால் இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த மவுண்டைன் வரைக்கும். ஆனால் அவ்வளோ வெயிட் நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது நம்மளுடைய இவங்கிட்ட அர்ஜென்டிவிஸ் கிட்ட. மறக்காமல் சொல்லிட்டு மட்டும் போயிருங்க நண்பர்களே. எந்த ஒரு பறக்கிற ஃபாஸ்ட்டான டைனோசர் வந்து அதிகமான வெயிட்டை சமைக்கும்னு எனக்கு தெரிஞ்சு பறக்கிற டைனோசருங்கும்போது கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரிஞ்சு சூஸு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்டில் போட்டு போயிருங்க. ஓகேவா, ரைட்டு. ஓகே ரைட்டு நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோ ஒன்றும் பண்ணலனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால் ஒரு லைக்கை மட்டும் ஒரு மோட்டிவுக்காக போட்டு போயிருங்க. இன்றைக்கி என்னால் அவ்வளோவா பேச முடியல. ரைட்டா, ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோட சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடை வருவது IH Gaming.